ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். க்ளோரி டு மான்ஃபோர்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? தமிழில் அணி இலக்கணம் பார்க்க போகிறோம். அணி என்பது என்ன அப்படின்னா, தமிழ் மொழியில் இலக்கண வகைகளை கூறப்படுகின்ற ஒன்று. அதாவது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என 5 வகைப்படும். அதில் 5வதாக கூறப்படுகின்ற அணியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அணி எத்தனை வகைப்படும் உங்களுக்கு தெரியுமா? சரி, நான் சொல்கிறேன். அணி 35 வகைப்படும். அதில் சில அணிகளை இங்கே பார்ப்போம். அணியை பற்றி முதலில் எழுதியவர் தொல்காப்பியர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிரல் நிறை அணி. நிரல் நிறை அணி என்பது என்ன அப்படின்னா, சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது தான் நிரல் நிறை அணி. இதுக்கு நம்ம திருக்குறளை சொல்லணும்னா, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இப்போ இந்த திருக்குறளை பார்த்தீங்கன்னா, அன்பு இருந்தால் நம்ம என்ன, அரண், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், உடைத்தாயின் இது எல்லாம் உடையதாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அமையும்னா, பண்பும் நல்ல பயனுமாக அமையும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். தற்குறிப்பேற்ற அணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி ஆகும். அது பாட்டு சொல்கிறாங்க, போரெழுந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்து கை காட்ட. உயர்வு நவிழ்ச்சி அணி ஒன்றை பற்றி மிகவும் உயர்த்தி அளவுக்கு அதிகமாக கூறுவது, அதாவது ரசனையுடன் உயர்த்தி கூறுவது. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வீட்டில் அப்பா அந்த பொருள் நமக்கு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட என்ன சொல்கிறோம், இன்னும் மேலே என்ன சொல்லுவான், இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கி கொடுத்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அதுதான் உயர்வு நவிழ்ச்சி அணி. ஒன்றை பற்றி மிகவும் உயர்த்தி கூறுவது உயர்வு நவிழ்ச்சி அணி ஆகும். இதற்கு விண்மீன்களை கேட்டால் அண்ணன்கள் எல்லாம் பறித்து தருவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அணி வஞ்சி புகழ்ச்சி அணி என்பது கவிஞர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் கூறுவது தான் வஞ்சி புகழ்ச்சி அணி. அப்போ வஞ்சி என்பது என்னென்னா, நம்ம கோபமாக பேசுகிறது, கோபம் இல்லையா? புகழ்ச்சி என்பது அவங்க புகழுறது போல அவங்கள நம்ம பழித்து கூறுவது. அப்போ அப்பாடலில் கவிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாரி என்று பல ஏந்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாரியும் உண்டு ஈண்டு உல புறப்பதுவே. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பாரி ஒருவன் தான் உலகத்திற்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளலாம் கிடையாது. மாறினா மழை கூட தான் என்ன செய்யுது, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு மழை பொழிவை தருகிறது. அப்போ பாரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புகழ்வது போல பழிக்கிறாங்க, பழிப்பது போல புகழ்கிறார்கள். அதுதான் வஞ்சி புகழ்ச்சி அணி ஆகும். ஓகே, தேங்க்யூ. கீழ்கண்ட திருக்குறள் மற்றும் பாடலில் உள்ள அணிகளை கண்டறிக. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.